சீமான் என்பவன் ஒரு மிக கேவலமான ஒரு எச்சப்பொறுக்கி. அரசியல் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, எல்லா வித வாழ்க்கையிலையும் அவங்க ஒரு எச்சப்பொறுக்கி. அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய பேச்சு, அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய மாற்றி பேசும் தன்மை, இது எல்லாமே அவன் ஒரு எச்சப்பொறுக்கி அப்படிங்கிறத காட்டும். டேய் சீமான், உனக்கு கொஞ்சமாவது வெட்கம், மானம், சூடு, சொரணை கிடையாது. சரி விட்டு, உன்னை கேட்க முடியாது. பிரஸ் மக்களே, அங்கே உட்காந்து அவன் கேட்கிறானே, உங்களை யாருக்குமேவா தெரியாது பெரியார் இப்படி பேசவே இல்லைன்னு? என்ன ஒருத்தன் பிரஸ் மீட்டுங்கிறது என்ன இன்ட்ராக்ஷன் தானே? அவன் என்ன நரேந்திர மோடி மாதிரி வாங்கி பார்த்தா பேசுறான்? அவன் தான் சொல்லுன்னு தைரியமா கேட்கறான். அப்ப உங்களுடைய முட்டாள்தனத்து மேல அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா? இந்த எச்சப்பொறுக்கிக்கு நீங்க யாராவது எதிர்த்து கேள்வி கேட்கலாம்ல? எங்கடா நாய் அப்படி சொல்லியிருக்காருன்னு கேட்கலாம்ல? சொல்றா நாயன்னு கேட்கலாம்ல? ஆனா நீங்க பிரஸ், உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, கடமை உணர்வு இருக்குது. தயவு செஞ்சு அந்த எச்சப்பொறுக்கி ஏதாவது பேசணும், ஆதாரம் கூட எச்சப்பொறுக்கி பயில அப்படின்னு தயவு செஞ்சு கேளுங்க. நாய்ட்ட இருக்காது, கத்தி கூப்பாடுபடும். டான்னு சொன்னா திருப்பி டான்னு சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. அந்த நாய்க்கு இருக்கிற ஒரே ஒரு தைரியம் என்ன தெரியுமா? அதை விட சத்தமாக குலைக்கிற நாய் எதுவுமே இல்லை அப்படின்னு. அப்ப நாய் இல்லைன்ற தைரியம் அவனுக்கு. ஒரு மனிதன் குச்சி எடுத்தா எங்க ஓடுவான்னு பாருங்க. தயவு செஞ்சு அவன் முன்னாடி ஒரு குச்சியோட நில்லுங்க, ஒரு கட்டையோட நில்லுங்க. பொய் சொன்னா மண்டையிலே அடிங்க, வீல்